ஜானகி, மாயாவை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து ஊரு உறவுன்னு சொந்த பந்தங்களோட சேர்ந்து வளர அவளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. முழுக்க முழுக்க அவ அமெரிக்காலேயே வளர்ந்துட்டதுனால இப்ப திடீர்னு இந்த சூழ்நிலைய அவளால் அடாப்ட் பண்ணிக்க முடியல. நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா கிளம்பி ஆகணும். சந்தியா ஆசைப்படி மாயாவை உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாயாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவ என் கூட தான் இருப்பா. சந்தியாவுக்கு நான் அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கல்யாணமாகி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் மாயா இங்கதான் இருப்பா. சந்தியாவை எப்படி அம்மா இல்லாத குறை தெரியாம பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி மாயாவையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தியா மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் குறையல. அதே வெறுப்பு எங்க மேலயும் அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்காக தான் எங்க 2 பேரையும் பொறுத்துக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம்னு கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ற குடும்பம் இது. ஆனா மாயாவோட நேச்சருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். மாயாவை இங்கேயே வச்சு பாத்துக்கணும்னா ஒரு பக்கம் வீட்டுல உள்ளவங்கள நீங்க சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் மாயாவை சமாளிக்கணும். உங்களால எப்படி அது முடியும்? ஒரு அம்மாங்கிறவ இத கூட பொறுத்துக்கலனா எப்படி? மாயா என் தங்கச்சி பொண்ணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். இப்ப அவ ஏன் பொண்ணு. அவளை என் உயிரை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம எந்த குறையும் வைக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம நாளைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புங்க. மாயா என்ன பேசுறாங்கன்னு? இனிமே இவங்கதான் உனக்கு அம்மாவா, இவங்கதான் உன்னை பாத்துக்க போறாங்களா? நீ இங்கதான் இருக்கணுமா? உன்னை பாத்துக்க இவங்க யாரு? உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அம்மா கூட பிறந்துட்டாங்கிறதுக்காக பெரியம்மான ஏத்துக்கலாம், அம்மாவா ஏத்துக்க முடியுமா? What nonsense! இவங்க எப்படி என் அம்மா ஆவாங்க? என் மம்மிய தவிர இந்த உலகத்துல யாராலையும் எனக்கு அம்மாவாக முடியாது. மாயா, நீ காம்ப்ரமைஸ் ஆக போறியா? நோ, நெவர். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய தப்பா? டாடி அம்மா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்குன இவங்க யாரும் உனக்கு தேவையில்லை, தேவையே இல்ல. அம்மாவோட ஆசைக்காக அஸ்திய கரைச்சிட்டு போலான்னு வந்தா இவ்ளோ ப்ராப்ளம். டாடி ஆஸ்திரேலியா போறதுன்னா போகட்டும், நான் அமெரிக்கா போறேன். என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஊரு, இந்த வீடு, இங்க இருக்கிற ஆளுங்க யாருமே எனக்கு வேண்டாம். இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல.
என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? என் வாழ்க்கைய நாசமாக்குன அந்த ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருக்கு. அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரகுராம் குடும்பத்துல நான் வாழாம போனதுக்கு அந்த சந்தியாதான் காரணம். ஆனா அதே சந்தியாதான் இப்போ என் சந்தோஷத்துக்கும் காரணம். சந்தியா இந்த ஊருக்கு தன்னோட அஸ்தியா மட்டும் வரலன்னு எனக்கு ஒரு அஸ்திரத்தையும் பரிசா அனுப்பிச்சிருக்கா. நான் சொன்ன பிரம்மாஸ்திரம் அவ பொண்ணு மாயா. சூப்பர்மா. உன் மூளை செம சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நான் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எத்தனை வருஷம் ஆனாலும் விடவே கூடாது. அந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சே ஆகணும். தங்கச்சி வாழாம கிடக்குறான், அண்ணன் வாழ விடாம கெடுக்கிறான். இது என்ன குடும்பம்னே தெரியலையே. பிரச்சனை முடிஞ்சு 21 வருஷம் ஆயிடுச்சு. ஜானகியும் சந்தியாவும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து இப்ப அதுங்களுக்கே கல்யாணம் பண்ற வயசும் வந்துருச்சு. ஆனா இன்னும் இவங்க பழி வாங்குறதுலே குறியா இருக்காங்களே. கடவுளே, அந்த சந்தியா பொண்ணு மாயா அந்த வீட்டுல இருக்கிறது அந்த ரகுராமுக்கும் பிடிக்கல, அந்த அத்தை ரமணிக்கும் பிடிக்கல. இந்த ஒரு விஷயம் போதும்னு இத வச்சு நான் எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாரு. மாயாவ இங்கேதான் வச்சுக்க போறோங்கிற விஷயத்த இவர்கிட்ட எப்படி சொல்லி சம்மதிக்க வைக்கிறது? ஏதாவது சொல்லணுமா ஜானகி? மாயாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் கவனிச்சியா? என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மரியாதை இங்கீதம் எதுவுமே தெரியல. என்னம்மா தூக்கம் வரலையா? மா 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 உனக்கு சந்தியா சித்திய ரொம்ப பிடிக்குமா? சித்தி எப்படி இருப்பாங்கம்மா? மாயா மாதிரி இருப்பாங்களா இல்ல உன்ன மாதிரி இருப்பாங்களா? மாயா ஏமா எப்பவுமே கோவமாவே இருக்கா? பதில் சொல்லுமா. அழாதம்மா, சாரிம்மா, அழாதம்மா. சந்தியாக்கு கேன்சருங்கிற விஷயம் அமெரிக்கா போற வரைக்கும் எனக்கே தெரியாதுமா.
21 வருஷம் கழிச்சு சந்தியாவை பாக்குற சந்தோஷம் எனக்கு. ஆனா அங்க போனதும் இன்னும் ஒரு வாரம் தான் நான் உயிரோட இருக்க போறேன்னு சந்தியா சொன்னா. அப்பவே நான் பாதி செத்துட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் என் சந்தியாவை அப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவளை நான் பார்க்காமே இருந்திருக்கலாம். அப்போ மட்டும் அந்த போனை எடுக்காம இருந்திருந்தான்னா நான் அமெரிக்கா போயிருக்க மாட்டேன். அமெரிக்கா போகாம இருந்திருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணாத தேசத்துல என் சந்தியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் நினைச்சிருப்பேன். கடவுளே, மாயாவோட அப்பா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு. மாயாவும் அவர் கூடவே கிளம்புறானுதான் இந்த வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மாயா இந்த வீட்லயே தான் இருக்க போறாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். மாயாவா? மாயா தூங்கிட்டு இருக்கா. என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு நிறைய செலவு, எல்லா செலவையும் நீங்களே பண்ணிட்டீங்க. மாயாவும் இங்க இருக்க போறா. இனி அவளுக்கும் சேர்த்து நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் இது. மாயா ஏன் பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு நீங்க பணம் கொடுக்கறீங்களா? எங்க பணத்துக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. மாயா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லல. மாயா முகத்தை பார்த்து நான் அவளை விட்டுட்டு போறேன்னு என்னால சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடுங்க. இல்லங்க, நீங்க தான் சொல்லணும். மாயா, பேபி, டாடி, பேபி, அப்பா கிளம்பிட்ட. போகட்டுமா? டாடியை தப்பா நினைக்காத மாயா. நீ இங்க இருக்கணுங்கிறது அம்மாவோட விருப்பம்மா. ஆஸ்திரேலியாவுக்கு உன்னை அழைச்சிட்டு போய் என் கூட உன்னை வச்சுக்கவும் முடியாதும்மா. ஏன்னா என் ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள. இங்க உனக்கு ஆரம்பத்துல கஷ்டமாதாம்மா இருக்கும். ஆனா பழக பழக எல்லாம் சரியாயிடும்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து உன்னை பார்த்துட்டு போறேம்மா. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறேன் டாடி. நீங்க போயிட்டு வாங்க. என்ன நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. அப்பா மேல கோவம் இல்லையம்மா. நோ டாட்,
நீங்க கிளம்புங்க. அண்ணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லதானே இருக்கேன். தங்கச்சி பொண்ணு கிளம்பி போயிட்டால, அந்த கவலையா இருக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி? விருந்தாளியா வந்தவங்க இங்கேயே இருப்பாங்களா என்ன? திரும்பி போகத்தானே செய்வாங்க. மாயா போகல, இங்கதான் இருக்காங்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். அம்மா, பிரசாதம் எடுத்துக்கோமா. அப்புறம் எடுத்துக்கிறேம்மா. அம்மா, மாயா ஊருக்கு போகும்போது என்ன கேட்டாலாமா? தனு, மாயா கோவமா எங்க போயிட்டு இருக்கா? என்ன சொல்ற? மாயா ரூம்ல இல்லையா? தெரியலம்மா. இல்லம்மா, அவ எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டே போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? நீ எங்க சொல்ல விட்ட? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, நீ பயப்படாத. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் பவானியும் போய் மாயாவை கூட்டிட்டு வரோம். வா, வா. ஏமா என்ன விட்டுட்டு போன? உனக்கு எதுக்குமா எவ்வளவு அவசரம்? எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? எங்கம்மா இருக்க? லேசா தலை வலிச்சா கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவேம்மா. உனக்கு கேன்சர் வந்தது, ஏமா என்கிட்ட மறைச்ச? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சாக விட்டுருக்க மாட்டேம்மா. தப்பு பண்ணிட்டேன், என்னால தாங்கிக்க முடியலம்மா. இங்க யாருமே எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு நீ வேணும்மா, நீ மட்டும்தான்மா வேணும். என்ன தைரியமான பொண்ணுன்னு சொல்லி சொல்லி எங்க போனாலும் துணைக்கு கூட்டிட்டு போவேம்மா. இப்ப மட்டும் ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன? எனக்கு உன்னை விட்டு வாழ்ற தைரியம் இல்லம்மா. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. பாரு, இங்கதான் வந்திருப்பான்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. மாயா, சத்தம் போடாத. அவ கண்டிப்பா சூசைட் பண்ணதா வந்திருக்கா. நைஸா போய் கைய புடிச்சு காப்பாத்திடலாம். இங்க இருந்து சத்தம் போட்டா குதிச்சாலும் குதிச்சிருவா. பவானி, வா வா பவானி, புடி. ஏய், கைய விடு. எதுக்கு இப்படி புடிச்சு இழுக்கிற? விடுங்கறல. நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு. வீட்டுக்கு வா, போலாம். உன்னை காணோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. வா மாயா. நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். நீயும் உங்க அம்மாவும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் வர மாட்டேன். விடு. அப்படி சொல்லாத மாயா. உன்னை காணோன்னு நாங்க எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? எப்படி பயந்துட்டோம் தெரியுமா?
முதல்ல வீட்டுக்கு வா மாயா. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கைய விட. என்ன எங்க பாத்துட்டு இருக்க? உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அது அது ஒண்ணும் இல்ல அத்தை. என்னங்க? போதும். அந்த சாப்பாடு எடுத்து கூட. போதும். ஜானகி, சாம்பார் ஊத்து. ஜானகி, இன்னும் கொஞ்சம் ஊத்துவாங்க. நான் கேட்டது சாம்பார், நீ போட்டது ரசம். ஐயோ, அடிக்கடி வாசலையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? அது பரிமாறும் போது எப்பவும் நீ பதட்டமா இருந்தது இல்லையே, என்னாச்சு உனக்கு? உன்னையும் மீறி நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லன்னா பொரியல தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா டேபிள்ல கொட்டுவாள? நினைப்பெல்லாம் இங்கே இல்ல. ஜானகி, அந்த பொண்ண கிஷோர் ஏன் கூட்டிட்டு போல? நான் தான் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். இல்லங்க, தாய் இல்லாத பொண்ணு இவ்வளவு நாளா தனியா இருந்துட்டா. இனிமேலாவது நம்ம கூடவே இருக்கட்டுமேன்னு நினைச்சேங்க. இதெல்லாம் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேங்க. ஆனா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் வரலங்க. பாத்தியா ரகு, இவளை அமெரிக்காக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புன? அங்க இருந்த நினைப்ப கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இவ அங்க இருந்து சாம்பலை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கூடவே ஒரு நெருப்பையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அது இந்த வீட்டை கொளுத்தாம விடாது. அமெரிக்காவுல முடிவு பண்ணிதான் அந்த பொண்ணை கூட்டு வந்தியா? சீதா மனச புரிஞ்சுகிட்ட ஸ்ரீராமனை பாத்துட்டு இருக்க என்ன உங்க எல்லார்கிட்டையும் மனசு விட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வர சொன்னேன். அக்கா, மாயாவை ஊருக்கு அனுப்ப போறத பத்தி தானே பேச போறீங்க? நான் நினைச்சேன் அவளை அனுப்பிடலாம்க்கா.
அதான் நல்லது. இப்ப உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா? அண்ணி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விஷயம்னா அவங்களே சொல்லுவாங்க. அண்ணி, நான் வேணா போய் மாயாவை கூட்டிட்டு வரேன். அவளை வச்சு பேசிடுவோம். நில்லு பத்மா. ஒரே ஒரு தடவை எல்லாரும் பெரிய மனசு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஜானகி, அம்மா வந்து அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயமா கேட்கறதுக்கு இங்க என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த பொண்ணை எப்ப அனுப்ப முடிவு பண்ணிருக்க? அண்ணா அனுப்பிடலாண்ணே, நீங்க கொஞ்சம் கோபப்படாம எப்படா? வர இங்க யாரும் நான் சொல்றத கேட்கறதே இல்ல. எப்ப அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன். நான் இல்லாத பொண்ணுங்க எங்க அனுப்ப சொல்றீங்க? அமெரிக்கால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் இப்படி கோவப்பட மாட்டீங்க. எனக்கு கேன்சர் இனி காப்பாற்ற முடியாதுக்கா. நான் போனதுக்கு அப்புறம் அவளை என்ன வளர்த்த மாதிரி நீ மாயாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் பொண்ணா வளர்க்கணும். இது நான் கேக்குற கடைசி சத்தியம். எனக்கு எப்படி அம்மாவா இருந்தியோ அதே மாதிரி இனி மாயாவுக்கும் நீதான் அம்மா. தரேண்டி, வாக்க கொடுக்கிறேன். அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் சந்தியாவுக்கு கேன்சருங்கிறதே எனக்கு தெரியும். உயிர் போயிட்டு இருக்கிறப்போ மாயாவை நீதா வச்சு பாத்துக்கணும் அக்கான்னு என்கிட்ட சத்தியம் கேட்டா. நானும் பண்ணிட்டேன். ஜானகி, சந்தியா கூட ஒட்டோ உறவ வச்சுக்க மாட்டாமா. இது சத்தியம். யார கேட்டு சத்தியம் பண்ண? உங்களதான் கேட்டிருக்கணும். ஆனா கண்ணு முன்னால அவ உயிர் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நான் எப்படிங்க உங்களை கேட்க முடியும்? ஜானகி, சந்தியா மாதிரி அவ பொண்ணு இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னடா
தொடச்சிட்டியா? வா, இங்க பாரு தனம், தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு உனக்கு கசாயம் கொண்டு வர சொல்லிருக்கேன். கஷாயமா? கசக்குமே. அதெல்லாம் பார்த்தா எப்படி? சளி பிடிக்காம இருக்கணும்ல. சரிம்மா. அம்மா, நீ என்னை விட்டு போயிடுவியாமா? என்னடி கேக்குற? நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? அப்பா கிட்ட நீ சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னம்மா பண்றது? எனக்கு வந்த சத்திய சோதனை. மாயாவாலேயோ உன்னாலேயோ இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம் வந்தா அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அம்மா, சும்மா கூட நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் உன் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டேன். தப்பாலாம் நடந்துக்க மாட்டேம்மா. எனக்கு தெரியும்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மாவுக்கு இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலையை கடவுள் கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அக்கா, என்னங்க? தனலட்சுமி, போய் இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. குடி. இத மாயாவுக்கு கொடுக்கணும். போகும்போது கொடுத்துட்டு போயிடுறியா? என்னாலலாம் அந்த பொண்ணு கிட்ட போய் கஷாயம் கூட சொல்ல முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வெடிக்க நீ ஏதாவது சொல்லிடுச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்க்கா. நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். இத கொடு. தனம், மாயா இந்த வீட்ல தங்குறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு மாயா கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், சரியா? சரிம்மா. அம்மா, சுடு தண்ணி. சூடா இருக்கா? ஆமாமா, கொதிக்குது. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆவி பறக்க இருக்கு, பாத்து குடிங்க அத்தை. வேண்டான்னு வீசி எறிஞ்சாலும் விதி விட மாட்டேங்குது. வெட்டி விட்ட உறவு வாரிசு ரூபத்துல மறுபடியும் வந்து ஒட்டிக்கிச்சு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஏ பத்மா, போய் போன் எடு. இந்தா, இந்த காஃபி எடுத்துக்கோ. இந்தா. எனக்கு வேண்டாம். நீ கோவப்பட்டா கூட அழகா இருக்க, தெரியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுமா. இங்க தங்கறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நான். நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நீங்க முடிவு பண்ணிட்டா நான் இருந்துருவேனா?
ஏன் மாயா இப்படி எல்லாம் பேசுற? உன் அம்மாவுக்கு அப்புறம் உன்னை வச்சு பாத்துக்கிற உரிமை எனக்கு இல்லையா மாயா? நீ என் கூட இருக்கணுங்கிறது தானே உங்க அம்மாவோட ஆசை. ஹலோ, பாம்பு பல்லிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன டீஸ் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு சார்ஜரும் லேப்டாப்பும் அரேஞ்ச் பண்ணுங்க. ஜானகி, பொம்பளை புள்ள குரலை ஒசத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லு. சத்தமா பேசக்கூடாதா இல்ல பேசவே கூடாதா? மாயா, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரு என்ன டோன்ல பேசுறாங்களோ அப்படிதான் நானும் அவங்க கிட்ட பேசுவேன். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா சார்ஜர் வேணும், உடனே ஒரு லேப்டாப்பும் வேணும். இங்க பாரு மாயா, நீ நினைக்கிறதெல்லாம் எங்க கிடைக்காது. இங்க முகம் பாக்குறதுக்கு கண்ணாடி வேணும்னா கிடைக்கும், ஆனா செல்ஃபி எடுக்க செல்போன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் எங்க இருந்து சார்ஜர் கிடைக்கும்? லேப்டாப்ப கண்ணுல பாக்கணும்னா கூட சிட்டிக்கு தான் போகணும். இந்த வீட்ல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. What the hell is this? ஒரு சார்ஜர் கூட இல்லையா இந்த வீட்ல? பெருமையா சொல்றீங்க, அவமானமா இல்ல? இத பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? வீடா இது? நீங்களா என்ன காட்டு வாசிங்களா? ஒரு டிவி பாக்குறது இல்ல, மியூசிக் கேக்குறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிறதும் இல்ல. வேகமா நடக்க கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வாய் விட்டு சிரிக்க கூடாது, ஆம்பளைங்க இருந்தா உட்கார கூடாது, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் வேற. நோ ட்ரேஸ் ஆஃப் டெக்னாலஜி. டாம் வில்லேஜ். அமெரிக்கால வாஷ்ரூம்ல கூட லேப்டாப் இருக்கும், தெரியுமா? ஜானகி, என்ன சத்தம்? இங்க பாரு, பொண்ணுனா அடக்கம் வேணும். ஆர்ப்பாட்டம் பண்றது சுலபம், அமைதியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். மாயா, உனக்கு சார்ஜர் வாங்கி தரேன்னு அவர் சொன்னதே பெரிய விஷயம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசுல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போக போக எல்லாமே பழகிடுச்சு. எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு, சரியா? கைய எடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. மாயா, சித்தின்னு கூட பார்க்காம இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? யார் சித்தி? கண்டவங்களை எல்லாம் உறவு சொல்லி கூப்பிடுறதுக்கு I'm not a crazy. நீங்க என் அம்மாவோட பிறந்துட்டீங்க, அதனால பெரியம்மான்னு கூப்பிடுறேன். இவங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வந்தாங்க? நான் எதுக்கு சித்தின்னு கூப்பிடணும்? It's utterly foolish. மாயா, நீ யாரையும் எதையும் சொல்லி கூப்பிட வேண்டாம். ஆனா கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் இப்படிதான் பேசுவேன்.
எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசைலாம் இல்ல. நீங்க தான் கட்டாயப்படுத்தி இருக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. முடிஞ்சா நீங்க உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது மொபைலுக்கு சார்ஜ் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எஸ்கேப் ஆகியே ஆகணும். இங்க இருந்தா என்னையும் அடக்கி ஒடுக்கி பாவாடை தாவணி போட்டு ஜட பின்னி மல்லிகை புல்லா வச்சு விடுவாங்க. நோ வே. இன்னைக்கே எஸ்கேப் ஆகணும். இப்பவே எங்கேயாவது போய் சார்ஜர் வாங்கணும். ஐயோ, மாயா மறுபடியும் எங்கேயோ கிளம்பிட்டாளே. மாயா, மாயா, மாயா நில்லு. மாயா, எங்க போற? சார்ஜர் வாங்க போறேன். இந்த ஊர்ல சார்ஜர் கிடைக்காது. இது ரொம்ப சின்ன ஊரு. உங்க வீட்ல தான் மொபைல் இல்ல, மத்தவங்க வீட்ல இருக்கும்ல. ஐயோ மாயா, ஒரு நிமிஷம் நில்லு. வேண்டாம், போகாத. கையை விடு. மாயா, அம்மா, அம்மா. என்னம்மா? அம்மா, மொபைலுக்கு சார்ஜர் வாங்குறதுக்காக மாயா வெளியில போயிட்டாமா. என்ன சொல்ற? ஏன் அவனை வெளியே அனுப்புன? நான் எங்கம்மா அனுப்புனேன்? கைய புடிச்சு கூட இழுத்தேன். மாயா என்ன முறைச்சு பார்த்து, உங்க வீட்டுல தானே மொபைல் இல்ல, மத்தவங்க வீட்டுல மொபைல் இருக்கும்லன்னு சொல்லி என் கைய உதறிட்டு வேகமா போயிட்டாமா. ஐயோ, ஜானகி நில்லு. எங்க போற? இல்ல அத்தை, ஊர்ல யாரையும் அவளுக்கு தெரியாத அத்தை. அவ தானே போனா, அவளே வரட்டும். உள்ள போக சொன்ன. போனவ அவளா திரும்ப வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம். எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. Thank you.